என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே,
பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்க போகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை. துதிகன மகிமை எல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கிறோம், கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட ஒரு மிலிட்ரி கேப்டன், நல்ல ஒரு சிறந்த ஒரு குடும்ப தலைவன், சிறந்த ஒரு தகப்பன். அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பானாம். ஒரு ஜெபவீரன், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன், ஜனங்களுக்கெல்லாம் தான தர்மம் செய்கிறவன், ஒரு நல்ல ஒரு தெய்வ பக்தியான தெய்வ பயமுள்ள ஒரு நல்ல ஒரு மனிதன். ஒரு நாளிலே தேவ தூதன் அவனுக்கு
வெளிப்பட்டு, கொர்நேலியுவே, உன்னுடைய ஜபங்களும் உன் தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று ஒரு நல்ல செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கே பார்க்கிறோம், கொர்நேலியு அவனுடைய ஜெப ஜீவியம், தெய்வ பக்தி, தெய்வ பயம், அதனால அவன் குடும்பத்தையே அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு குடும்பத்தின் தகப்பன், நல்ல ஒரு ஜெப வீரனாக, ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது தன் குடும்பத்தை அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறான். தன் குடும்பத்தாரோடு கூட, மனைவியோடு, பிள்ளைகளோடு கூட அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனாய் தினந்தோறும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு குடும்பங்களை எடுத்துக்கொண்டா எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக கலங்கி தவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவன் அல்லது தகப்பன் ஜெபஜீவியம் இருக்காது, மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதனால் பிள்ளைகள் இன்றைக்கு சீர்கெட்டு போகிறது. பிள்ளைகள் நிமித்தம் எத்தனையோ கவலைகள், கலக்கங்கள். இந்த நாட்களில் அநேக பெற்றோருடைய ஒரு வேண்டுகோளே பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. பிள்ளைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேனுது, பிள்ளையுடைய ஜீவியம் அது சரியா இல்லை, சில சீர்கேடுகள் காணப்படுது, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க என்று. ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், ஒரு குடும்பத்தின் தகப்பன் அவன் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனா, தெய்வ பக்தி பயமுள்ள ஒரு மனிதனா இருப்பானால் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த முடியும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏனென்றால் 128 சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த வசனம், அந்த சாப்டர் ஃபுல்லாக ஆசீர்வாதங்கள். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். நிறைய ஆசீர்வாதம். எருசலேமின் வாழ்வை காண்பாய். சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண். இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் தகப்பன் அல்லது தலைவன் தெய்வ பயம் உள்ளவனா, ஜெபஜீவியம் அவனுடைய வாழ்விலே காணப்படுமே ஆனால் மனைவி, பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வாதம். ஆகவே பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு தகப்பன் ஜெபிக்கும் பொழுது அது ஆசீர்வாதம், பிள்ளைக்கு ஆசீர்வாதம். தகப்பமார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அடுத்து பிள்ளைகளை அவங்க ஆசீர்வதிக்கணும். வேதத்தில் பார்க்கலாம், எத்தனையோ தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க, அவங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறதை பார்க்குறோம். பொதுவாகவே ஒரு குடும்பத்தின் தலைவர்கள், ஆண்கள் நன்றாக ஜெபிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கணும். ஏனென்றால் ஆவியானவர் பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு எழுதும் போது கூட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், ஆண்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன். எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. ஆண்களுக்கு கோபம் வரக்கூடாதான், தர்க்கம் பண்ணக்கூடாதான். அவங்க எந்த இடத்துலையும் அவங்க கைகளை உயர்த்தி அவங்க ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி ஒரு தகப்பனுடைய ஒரு ஜெபம், தாயுடைய கண்ணீர் ஜெபம் என்பது பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசீர்வாதம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்று, பிள்ளை பிறக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் என்றால்
நம்ம சமுதாயத்தில் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு பிள்ளைகளால் துன்பம் வரும் பொழுது பெற்றோர் மிகவும் வேதனைப்படுறாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் மூலம் அவமானங்கள், நிந்தைகள், மனவேதனைகள், பல உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது பெற்றோர் படுகிற பாடு. துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை, விருதாவாக உழைக்கிறதும் இல்லை. வசிங்க, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து ஒரு தெய்வ பக்தி பயம் உள்ள ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஜபஜீவியத்தில் இருக்கும் பொழுது, நல்ல ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது, அவனோடு கூட அவனுடைய சந்தானமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாங்க. துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் துன்பத்துக்காகவே பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவர். ஒரு தகப்பன் மன திரும்பும் போது, ஒரு குடும்பத்தின் தலைவன் ஒரு தெய்வ பக்தி பயத்தோடு ஜபத்தில் தரித்திருக்கும் போது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் மன திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. பிள்ளைகளுடைய வாழ்விலே மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்கலாம், எத்தனையோ இடங்களில் பார்க்கலாம், குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிற தலைமுறையாக ஆசீர்வாதங்களை நம்ம கண்கூட பார்க்க முடியும். யாக்கோபு ஜெபித்தான். யாக்கோபு தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஆதியாகமம் 32:9-12 வரைக்கும் வாசிங்க. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தரை நோக்கி யாக்கோபு ஜெபிக்கிறான். ஏனென்றால் தகப்பன் ஈசாக்குக்கு கண்கள் மங்கலாய் இருந்ததுனால அண்ணனை போல வேஷமிட்டு தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரனுக்குரிய ஆசீர்வாதங்களை தந்திரமா அவன் பெற்றுக்கொண்டான். இதனால அங்க பகை விரோதம் வந்தது. தகப்பனுடைய மரணத்துக்கு பின்பு யாக்கோபை கொன்று விடுவேன் என்று ஏசா தீர்மானிச்சிருந்தான். ஆகவே தாய் தன் சகோதரன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு யாக்கோபை அனுப்பிட்டான். அவன் வெறும் கையும் கோலுமா மாமா வீட்டுக்கு சென்றவன் இப்பொழுது 2 பரிவாரங்களோடு வருகிறான். கர்த்தர் சொந்த இடத்துக்கு நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்னதினால புறப்பட்டு வருகிறான். யாக்கோபு தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகளோட, பரிவாரங்களோட வருகிறதை கேள்விப்பட்டு ஏசா சகோதரன் 400 பேரோடு அவன் எதிர்கொண்டு வருகிறான். இது இவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே பயப்படுறான். கர்த்தரை நோக்கி அப்பதான் ஜெபிக்கிறான். கர்த்தரை நோக்கி அந்த 9வது வசனத்திலிருந்து நம்ம கீழே பார்க்கும்போது 12 வசனம் வரைக்கும் யாக்கோபுடைய ஜெபம். அவன் என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலத்தனை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, எனக்கு அப்படி செய்யுங்க என்று யாக்கோபு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஏசாவை கண்டு நான் பயப்படுகிறேன். அண்ணனும் தம்பியும் சந்திக்க வர்றாங்க. 400 பேரோட வர்றான் அண்ணே என்றான். அது ஏதோ திட்டத்தோட தான் வர்றான். ஆகவே பயப்படுறான். என் பிள்ளைகள், என்னோட பிள்ளைகள், உன்னுடைய சந்ததியை, உன் பிள்ளைகளை கடற்கரை மணலத்தனையாய்
நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே என்னிடத்துல, ஆபிரகாமுக்கும் சொன்னார், இவனுக்கும் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னீங்களே, ஆசீர்வதிங்க என்று அவன் கர்த்தரை நோக்கி தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக, ஒரு குடும்பத்தின் தகப்பன் அங்கே ஜெபிக்கிறான். தெய்வ பயத்தோடு பக்தியோடு கர்த்தரிடத்தில் பணிந்து கொண்டு ஒரு குடும்பத்தின் தலைவன் தன் குடும்பத்திற்காக கர்த்தரிடத்தில் போராடுகிறான். சரி, அண்ணனை ஒரு சாந்தப்படுத்தி அவனை நம்ம சந்திக்கலாம் என்று நிறையா வெகுமதிகளை அனுப்பி வைக்கிறான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை இவைகளிலெல்லாம் கொஞ்சம் வேலையாட்கள்கிட்ட கொடுத்து அவனுக்கு வெகுமதி முன்னுக்கு போகுது. கேட்டா சொல்லுங்க, வெகுமதி முன்னுக்கு வருது, பின்னுக்கு யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் வந்து கொண்டு இருக்கிறது என்று என் அண்ணங்கிட்ட சொல்லுங்க என்று வெகுமதியை முன்னுக்கு அனுப்பிவிட்டு அன்று இரவு தன் குடும்பத்தை எல்லாம், மனைவி, பிள்ளைகள், தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு அந்த இரவிலே தனித்து இருக்கிறான். தனித்து கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, ஏசாவை கண்டு நான் பயப்படுறேன். என் பிள்ளைகள், அதன் தாய்மார்கள், அவங்கள காப்பாற்றுங்க. அவன் கொன்று போடக்கூடாது. அவன் முதலே என்ன பண்ணினா, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மிருகஜீவன் எல்லாவற்றையும் ரெண்டாக பிரித்து வச்சுட்டான். ஒரு பகுதியில் ஏசா விழுந்து கொன்றாலும் ஒரு பகுதி நமக்கு கிடைக்குமே என்று ரெண்டாக பிரித்து வச்சிருந்தான். இப்போ கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். இரவெல்லாம் போராட்டி ஜெபிக்கிறான். இரவெல்லாம் கர்த்தரே சொன்னார், என்னை போக விடு, பொழுது விடுகிறது, என்னை போக விடு என்று சொன்னார். இவன் சொல்லுவான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் அன்றி உம்மை நான் போக விட்டேன், உங்களை விடவே மாட்டேன். அப்பதான் கர்த்தர் கேட்பார், உன் பேர் என்ன? யாக்கோபு. அப்போ கர்த்தர் சொல்லுவார், இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி 29வது வசனம் 32, 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஒரு தகப்பனுடைய ஜெபந்தான் இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு உருவாகி இருக்குது. உன் பெயர் யாக்கோபு அல்ல, உன் பெயர் இஸ்ரவேல். அந்த பெயரில் தான் நாடே உருவாகி இருக்குது. இன்றைக்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் யார்? இந்த ஜனங்கள்லாம் யாரு? யாக்கோபுட பிள்ளைங்க. பிள்ளைகளுக்காய் அன்றைக்கு ஒரு இரவு ஒரு தகப்பன் போராடி ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிப்பான். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான். 12 கோத்திரத்தையும் அழைத்து அவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பான். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான். பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஆனால் பிள்ளைகள் நம்முடைய மனதை வருத்தப்படுத்தும் போது கண்டபடி ஏசுகிறோம். நீ விளங்கவே மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட, நீ எப்படி நல்லா இருக்க போற நான் பார்க்குறேன், இப்படியெல்லாம் சொல்லுகிற பெற்றோர் உண்டு. அல்ல, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எப்பயுமே நம்முடைய பிள்ளைய ஒரு கெட்டவனை பார்க்கக்கூடாது. அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், முரட்டாட்டமானவன், குடிகாரன் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த என்னுடைய சுதந்திரம். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அவனை ஒரு நல்ல மனிதனாய் நான் பார்க்கிறேன் என்று விசுவாச கண்களிலே பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் ஆசீர்வதிக்கணும். அப்படிதான் யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்கள ஆசீர்வதிப்பான். ஈசாக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஈசாக்கும் அப்படிதான் பிள்ளைக்காக ஜெபிக்கிறான். ஒரு தகப்பன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது, எனக்கு பிள்ளை வேணும் என்று சொல்லி ஈசாக்கு பிள்ளைக்காய் ஜெபிப்பான். ஆதியாகமம் 25, 21.
மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று. கர்த்தர் 2 குழந்தைகளை கொடுத்தார், 2 பிள்ளைங்க. ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு 2 பிள்ளைகளை கொடுத்தாங்க. ஈசாக்கு பிள்ளைகளை யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறான். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். பிள்ளைகளிடத்துல குற்றங்கள், குறைகள், அவங்களுக்குள்ள சண்டைகள், கோபங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆகிலும் கூட ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28, 29 யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 39, 40 வசனத்துல ஏசாவை ஆசீர்வதிக்கிறான். தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியே யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய 12 பிள்ளைகளையும் நான் ஆதியாகமம் 49 முதல் 28 வசனங்களை பார்க்கலாம். 12 பிள்ளைகளையும் அழைத்து 12 பிள்ளைகளையும் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். 49, 28 வாசிங்க. கடைசி வசனம் 28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வாதங்களை சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். இப்படியே பைபிள்ல நிறைய இடத்துல பார்க்கலாம். தகப்பனுடைய ஜெபம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது பிள்ளைகள் நல்லா ஏறாங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் மேன்மை அடைகிறாங்க. யாக்கோபு ஒரு இரவு போராடி ஜெபித்து இன்றைக்கு ஒரு தேசமே உருவாக்கி உலகமே யூதர்களை வியந்து பார்க்குறாங்க. அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய கண்டுபிடிப்பு, அவர்களுடைய தைரியம். அஞ்சவே மாட்டாங்க, அத்தனை தைரியமானவர்கள். இதையெல்லாம் பார்த்தது உலகமே வியந்து தான் பார்க்குது. ஒரு தகப்பனுடைய ஜெபம் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆகவே ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நம்முடைய பிள்ளைகள் ஒரு மேன்மையை அடைய வேண்டுமா, அவர்கள் உயர்வை பெற வேண்டுமா, ஆத்தும ரட்சிப்பை பெற்று அவங்க இந்த பூமியில் கர்த்தருக்கு சாட்சிகளை இருக்கணுமா, ஒரு தகப்பனுடைய ஜெபம் ரொம்ப அவசியம். பெரும்பாலும் குடும்பங்களில் தாய் தான் ரொம்ப நல்லா ஜெயிப்பாங்க. தாய் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஒழுங்காக ஆராதனைக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் தகப்பனுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அநேக குடும்பங்களில். ஆனால் பிள்ளையின் ஆசீர்வாதம், பிள்ளையின் மேன்மை, உயர்வுக்கு தகப்பனுடைய ஜெபம். கொர்நேலியு குடும்பத்தில் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஜெபஜீவியத்தில் இருந்தான். அவனுடைய ஜெபம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டி அங்கிருந்து பதில் வருது. குடும்பத்துக்கே ரட்சிப்பு. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு தகப்பன். அப்படிதான் இன்றைக்கு ஒரு தாயின் கண்ணீரும். தகப்பன் தாய் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவங்க தான் இன்னைக்கு தாய் தகப்பன்ல. ஆவிக்குரிய பெற்றோரும் உண்டு. மோசேயை எடுத்துக்கொள்ளலாம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தகப்பன். வனாந்திர மார்க்கமாய் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனவன். தகப்பனாய் இருந்து ரொம்ப வருத்தத்தில் கூட சொல்லுவான், நான் இவர்களை பெற்றேனா அப்படின்னு கூட கேட்பான் தேவனிடத்தில். ஏன்னா அவ்வளவு உபத்திரவம் ஜனங்களால். ஆகிலும் கூட கடைசி நேரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 12 கோத்திரத்தாரையும் அழைத்து அங்கே அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய தகப்பனும் ஆசீர்வதிக்க தான் செய்யணும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து 26 வசனங்களை பார்க்கலாம். மோசே தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அது ஆவிக்குரிய பிள்ளைகள். மோசே ஆவிக்குரிய தகப்பன். அப்படிதான் உலக பிரகாரமான தகப்பனாய் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தாலும் சரி, ஒரு தேவ ஊழியர் சபையை ஆசீர்வதிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள சபிக்கிறதல்ல.
நம்ம ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தகப்பனும் சரி, இன்றைக்கு ஆவிக்குரிய தகப்பனும் சரி, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஒரு பிள்ளை ஆசீர்வாதமாய் மேன்மையாய் உயர்வாய் அவன் வாழணுமாய் இருந்தா தகப்பனுடைய ஜெபஜீவியம் அவன் மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய காரியம் இருக்கணும். 2வது, தாயின் கண்ணீர். அதுக்கும் ரொம்ப பவர், சக்தி இருக்குது. தாய் கண்ணீர் விடும் பொழுது அதுக்கு ரொம்ப சக்தி இருக்குது, வல்லமை இருக்குது. கண்ணீரோடு இன்றைக்கு பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த பிள்ளைகளெல்லாம் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. தன் பிள்ளைக்காய் ஆகார் பெயர்சபா வனாந்திரத்திலே சத்தமிட்டு அழுதா, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு அழுதா, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளையை ரட்சியும், இந்த மரண கட்டி நின்று என் பிள்ளையை ரட்சியும், என் பிள்ளையை காப்பாத்துங்க என்று ஒரு தாய் சத்தமிட்டு ஒரு வனாந்தரத்தில் உட்கார்ந்து, கணவனால் கைவிடப்பட்டவள். ஆபிரகாம் ஒரு தோல் பையில் துருத்தியில் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டான். அவ்வளோதான், அது தீர்ந்து போச்சு. இவ தண்ணி இல்லை, வனாந்திரம், தண்ணியே இல்லை. பிள்ளை துவண்டு போயிட்டான். அவன் அப்படியே உயிர் போகிற நிலைமை ஆயிருச்சு. அவ கதறி அழுவா. ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளைக்காய் கதறி அழுகிறான். கர்த்தர் கேட்டார், அந்த கண்ணீரை பார்த்தார். கண்ணீர் என்றாலே கர்த்தரே இறங்கிடுவார். லாசரு மரித்தான். அன்றைக்கு யூதர்கள் எல்லாரும் அழறாங்க. இயேசு வராரு அந்த பட்டணத்துக்கு, எல்லாரும் அழறாங்க. மரியாள் அழறா, மார்த்தாள் அழறா, ஜனங்கள்லாம் அழறாங்க. இயேசுவும் கண்ணீர் விட்டார். அழும்போது அவரும் அழுதுருவார். இன்றைக்கு நாயின் ஊர் விதவை தன் பிள்ளைக்காய் அழுகிறாள். கர்த்தருடைய மனது இறங்கிருது. கண்ணீரை பார்த்து அவர் அப்படியே மனது இறங்கிடுவார். ஸ்திரியே அழாதே என்று சொல்லி பாடை கிட்ட போய் நிற்கிறாரு. சுமந்தவங்க நிற்கிறாங்க. வாலிபனே எழுந்திரு என்று சொன்னபோது அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீருக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. கர்த்தர் அப்படியே மனது இறங்கிடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எத்தனையோ பெண்கள் கண்ணீரோட, தகப்பனும் சரி தாயும் சரி, அநேகர் கர்த்தரிடத்தில் வந்து தன் பிள்ளைக்காய் அழுதாங்க. அந்த கண்ணீரை பார்த்து கர்த்தர் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தார். கானானிய ஸ்திரீக்கு கொடுக்க மாட்டேன், உன் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த கண்ணீருக்கு பாருங்க ஒரு பதில் கிடைச்சது. ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஆகவே ஒரு தாய் தன் பிள்ளைக்காய் கண்ணீர் விடும் பொழுது, பெயர்சபா வனாந்திரத்திலே ஆகார் சத்தமிட்டு அழுகிறார். அப்ப கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்டு என்ன சொன்னா? அடுத்த வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அவங்க பெரிய ஜாதியாக தான் இருக்கிறாங்க. ஆகாரின் பிள்ளை இஸ்மவேல், அவனுடைய சந்ததி இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஜாதியாக தான் இருக்கிறாங்க. பெரிய ஜாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளையின் உயிர் திரும்ப வந்துருச்சு. பிழைச்சிட்டான்.
உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு தாயின் கண்ணீர். இன்னைக்கு பெரிய ஜாதியா தனியாவே முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு எவ்வளோ நாடுகள் இருக்குது. ஒரு தாயின் கண்ணீர். உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். தாயின் கண்ணீர் ஜெபம். கண்ணீரோடு ஒரு தாய் பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தகப்பன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தகப்பனையும் தாயையும் பொறுத்தது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் அல்ல. பிறக்கும்போது நல்ல பிள்ளைகளா, கொஞ்சம் சின்ன வயதில் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. வளர வளர வளரதான் பிள்ளைகளுடைய குணங்கள், தன்மைகள், அவங்களுடைய ஜீவியம் மாற்றங்கள் அடைகிறது. உடனே பெற்றோருக்கு மிகுந்த ஒரு வேதனை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்று அநேக பெற்றோர் இன்றைக்கு வேதனைப்படுறாங்க. பிள்ளைகள் நிமித்தம் வெட்கப்பட்டு போகிறாங்க. பிள்ளைகள் நிமித்தம் எத்தனை துன்பத்தை அடைகிறாங்க. பிள்ளைகள் நிமித்தம் சில பெற்றோர் செத்தே போகிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் எப்படி எப்படியெல்லாம் இருக்குது. ஆகவே ஒரு தகப்பன் ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஒரு தாய் கண்ணீரோடு பிள்ளைக்காய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கக்கூடியவங்களாக இருந்தால் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பெற்ற பிள்ளைக்கு தாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தாய்கள் இன்னைக்கு பிள்ளையை பெறாமலேயே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஒரு தாயாக கர்த்தருக்குள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய தாய்கள் இருப்பாங்க. அவங்களும் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் தான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழிய நாட்களில் எனக்கு நடந்த ஒரு சம்பவம். நான் ஊழியம் செய்கிறது குமரி மாவட்டத்தில், ஆனால் என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஊழிய துவக்க நாட்களில் நான் என்னுடைய வீட்டுக்கு போய் வருஷத்தில் ஒரு முறை என்னுடைய பெற்றோர் உடன்பிறப்புகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு வருவேன். அப்படி ஒரு முறை நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன். போய் இருந்துட்டு அடுத்து நான் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு நான் ஊழியம் செய்கிற இடத்துக்கு நான் திரும்பி வரணும். அப்போ வீட்டில் இருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு வரணும். அதில் வரும்போது என்னுடைய தம்பி அந்த பஸ்ஸில் இருக்கான். அவனை பார்த்தா பிச்சைக்கார பையனை போல ரொம்ப ஒரு கேவலமான நிலைமையில் இருந்தான். எனக்கு அவனை பார்த்து அதிர்ந்து போயிட்டேன். வீட்டுக்கு போனப்பமே சொன்னாங்க, அப்பா தம்பியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 2 தங்கச்சிங்க. அண்ணன் படித்து அவர் நல்ல நிலைமையில் அவர் டாக்டராக இருக்கிறார். இவனும் நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியில், பிர்லா கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சிது. எத்தனையோ பேர் அட்டன் பண்ணல, 2 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அதில் ஒருத்தையுமே ஒரு 3வது நாளோ 4வது நாளோ வேலையை விட்டுட்டு வந்துட்டான். அவனுடைய நண்பன், நீ வா நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம், ஃபேக்ட்ரி தொடங்கலாம் என்று கூப்பிட்டான் என்று அந்த நல்ல வேலையை விட்டுட்டு வந்துட்டான். என்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, கோபம் வந்துருச்சு. அவனை வீட்டை விட்டே துரத்துனாங்க. அல்லாமலும் அவன் வீட்டுக்கு அடங்காதவன், ஒரு போலியான ஒரு இந்து சாமியாரோடு சேர்ந்து எல்லா கெட்ட பழக்கங்களையும் அவன் பழகி பெற்றோருக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடியவனா, பெற்றோரை கோபப்படுத்தக்கூடியவனா இருந்தான். என்னுடைய தகப்பனார் துரத்திட்டாங்க, வீட்டை விட்டேன். அப்பா இல்லாத நேரத்தில் அவன் வீட்டுக்கு வருவான். அம்மா அவனுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போகணும் சாப்பாடு கொடுப்பாங்க. அவன் போட்டிருந்த அழுக்கு துணியை விட்டுட்டு அவன் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்படி அப்பா இல்லாத நேரத்தில் வந்துட்டு போவான். இப்போது ரேடியாக அவனுக்கு என்ன வேதனைகள், துன்பங்கள் அவனுக்கு நேரிட்டது என்று தெரியல. அவனுடைய வாலிப பருவத்தில் பெற்றோருடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்பு இல்லாமல் அவன் வாழ்ந்ததுனால அவனுக்கு என்னெல்லாம் துன்பங்கள் அவனுக்கு நேரிட்டதோ தெரியல. தற்கொலை பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டான். நான் அந்த பஸ்ஸில் போகும்போது அவன் இந்த பஸ்ஸில் வரான். என்னை பார்த்து அக்கா என்று சொன்னான். ஐயோ, அவனை பார்த்து அழுதுட்டேன். ஏன்டா இப்படி இருக்கிற
அவன் ஒன்றும் சொல்லலை. அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, இயேசு உண்மையான தெய்வம்னு சொல்லுவீங்கல்ல, அவர் உண்மையான தெய்வமாக இருந்தா என்னை அவர் ரட்சிக்கட்டும், என்னை காப்பாற்றட்டும். நான் 1 மாதம் டைம் வச்சிருக்கிறேன். இந்த 1 மாதத்துக்கு பிறகு நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நான் ஊழியம் செய்கிற இடத்துக்கு வரக்கூடிய பஸ்ஸில் ஏறி கிட்டத்தட்ட அப்போயெல்லாம் இப்போ 8 மணி நேரம், ஆனால் அப்போ ஒரு 12 மணி நேரம் ட்ராவலிங். 12 மணி நேரமும் அழுதுகிட்டே வந்தேன். ஆண்டவரே, அவனை சந்தியும், அவன் செத்து போகக்கூடாது, தற்கொலை பண்ணி சாகக்கூடாது, நீர் அவனை ரட்சிக்கணும், சந்தியும் ஆண்டவரே, நீர் அவனை சந்தியும் அப்பா என்று கர்த்தரிடத்தை அழுது கேட்டுக்கொண்டே வந்தேன். இங்கே வந்த பிறகு, சர்ச்சுக்கு வந்த பிறகு அப்படியே நான் 40 நாட்கள் உபவாசத்தில் இருந்து அவனுக்காக ஜெபித்தேன். ஆண்டவரே சந்தியும், அவனை சந்தியும், உமக்கென்று அவன் வாழட்டும், இனி அவனுக்காக வாழ வேண்டாம், சாக போகிறவன் தானே, உமக்கென்று இந்த பூமியில் இனி வாழட்டும் ஆண்டவரே. இந்த கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நான் ரொம்ப பிடிவாதமாக கேட்டேன். ஆண்டவரே, அவனை உமக்கென்று நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும், அவன் பிரசங்கம் பண்ணணும், நான் உட்காந்து கேட்கணும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். அதையே சொல்லி சொல்லி கேட்பேன், அவனை ரட்சி ஆண்டவரே, அவன் பிரசங்கம் பண்ணணும், நான் அதை உட்காந்து கேட்கணும் ஆண்டவரே என்று கர்த்தர் சந்தித்தார். இப்போ சொல்லும்போது கூட எனக்கு கண்ணீர் தான் வருது. என்னோட கண்ணீரை பார்த்தார். இந்த கண்ணீர், நான் அவனுடைய அக்கா தான், ஆனால் நான் ஆவிக்குரிய ஒரு தாய். அவனுக்கு ஒரு தாயின் கண்ணீர், அது பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு தாயின் கண்ணீர் என்று சொல்லும் பொழுது பிள்ளைக்கு அது ஆசீர்வாதம். கர்த்தர் அவனை ரட்சித்தார். இன்றைக்கு அவன் எங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறான். அவன் பிரசங்கம் பண்ணுறான், நான் உட்காந்து கேட்குறேன். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை முற்றிலும் அவனுடைய வாழ்க்கையவே மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரு தாயின் கண்ணீர் சத்தியத்துக்கு வைராக்கியமாய், கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு வைராக்கியமான ஒரு சாட்சியாய் இன்றைக்கு கர்த்தர் எடுத்து அவனை பயன்படுத்துகிறார். இதே போல் இன்னொரு காரியத்தை கூட என்னால் சொல்ல முடியும். மலேசியா தேசத்தில் எங்களுக்கு சபை இருக்குது. வருடத்தில் ஒரு முறை தான் நாங்கள் இங்கிருந்து அவங்கள போய் சந்திப்போம். அங்கே 2 இடத்துல 2 சென்டர். ஒவ்வொரு வருஷமும் பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி போவாங்க. ஒரு முறை நான் மட்டும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் மட்டும் போயிருக்கேன். அங்கே எப்படின்னா, நாங்கள் ஒரு 2 மாதம் விசா தான் கிடைக்கும், 3 மாதம் விசா தான் கிடைக்கும். அப்புறம் நாங்கள் திரும்பி வந்துடுவோம். அங்கே இருக்கிற மற்ற சபைகள், சிபிஎம் மற்ற சபைகளெல்லாம் அங்குள்ள விசுவாசிகளை, உங்களுக்கு ஊழியரே இல்லை, ஆராதனை இல்லை, இப்போ கர்த்தர் வந்தால் நீங்கள் கைவிடப்படுவீங்க என்று அவர்களை பயமுறுத்தி அவங்க சபைகளுக்கெல்லாம் இழுத்துருவாங்க. அங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் இங்கிருந்து போகும்போது எல்லாரும் வந்துடுவாங்க, ஒருத்தர் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. இது வருடந்தோறும் நடக்கிற ஒரு காரியம். அப்படி சில வருடங்கள் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரு முறை அங்கே போகும்போது அங்குள்ள விசுவாசிகள் எல்லாரும் முறையிட்டாங்க, இது வருஷந்தோறும் நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து எங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்க, ஊழிய ஆராதனை நடத்துவீங்க, அப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா மற்ற சபையில் இருக்கிறவங்க எங்களை பயமுறுத்தி நாங்கள்லாம் சிதறி போகிறோம், இது எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும் என்று எல்லாருமே கண்ணீரோட ரொம்ப முறையிட்டாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. திடீரென்று அப்படி சட்டுன்னு என் வாயை திறந்து சொல்லிட்டேன், இந்த முறை அப்படி அல்ல, நான் இந்தியாவுக்கு போகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு உங்கள் தேசத்தில் இருந்தே உங்களுக்கு ஊழியரை எழுப்பி தருவார் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனேயே எனக்கு அது அப்படியே இருதயத்தில் குத்தலாகுது. நம்ம போகிறதுக்குள்ள ஊழியரை கர்த்தர் எப்படி எழுப்புவார். ஆனால் நான் சொல்லவும் செய்துட்டேன். ரூமுக்குள்ளே வந்து அழுத்தி ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வாக்கை நிலைப்படுத்துகிறீர் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே, நான் உடைய ஊழியக்காரி தானே,
உமக்கென்று தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை நீங்கள் அதை நிறைவேற்றணும் ஆண்டவரே என்று அப்படியே 40 நாட்கள் நான் அந்த தேசத்தில் கர்த்தர் என்னை உபவாசத்தில் நடத்தினார். இந்த 40 நாட்களும் ஆண்டவரே ஊழியரை எழுப்பித்தாங்க. எங்களுக்கு ஊழியர் வேண்டும், ஊழியர் வேண்டும், ஊழியர் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் அந்த தேசத்திலிருந்தே ஊழியரை எழுப்பினார். இப்பயும் அந்த தேசத்திலிருந்து பாஸ்டர்ஸ் அங்கே ஊழியர்கள் இருக்கிறாங்க. கண்ணீர் கண்ணீர் என்று சொல்லும் போது தேவன் அந்த கண்ணீரை பார்க்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எசேக்கியேலுக்கு சொல்லுவார். கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை நம்முடைய முகங்களிலிருந்து துடைக்கிற தேவன், கண்ணீரை பார்க்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அன்னாள் கண்ணீர் விட்டார். அண்ணா தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஒரு பிள்ளைக்காய் கண்ணீர் விட்டு கதறுவார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 2 வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அன்னாள் தேவ சமூகத்தில் போய் மிகவும் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். மிகுந்த கண்ணீர் விட்டு மனம் கசந்து கர்த்தரிடத்தில் அழுதான். அந்த கண்ணீரை தேவன் பார்த்தார். இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக சாமுவேல் என்ற ஒரு அருமையான மகனை கொடுத்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தேவனிடத்தில் 5 வருஷம் 10 வருஷம் கர்த்தரிடத்தில் கேட்டு குழந்தை ஒன்று கிடைச்சதுன்னா அதுக்கு சாமுவேல், சாம் அப்படியெல்லாம் தான் பேர் வைப்பாங்க. தேவன் கண்ணீரை பார்க்கிறவர். இது போல எத்தனை தாய்மார்கள் கண்ணீரோட கூட கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து ஆசீர்வாதமான பிள்ளைகள். பிள்ளையின் ஆசீர்வாதம் ஒரு தாயின் கண்ணீரில் இருக்குது. பிள்ளையின் ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு ஒரு தகப்பனுடைய ஜெபத்தில் இருக்குது. ஆகவே ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய ஜெபமும் தாயுடைய கண்ணீர் ஜெபமும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இன்னைக்கு பெற்றோர் ஜெபிக்க நேரம் இல்லை. கர்த்தரிடத்தில் கொஞ்சம் நேரத்தை செலவிட இன்னைக்கு நேரமே இல்லை. ஒரு அவசர உலகம், எல்லாம் அவசரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்புறம் களைத்து போய் அப்படியே இளைப்பாறிடுறோம். ஜெபஜீவியம், குடும்ப ஜெபம், இதெல்லாம் ஜெபம் என்பதே குறைவாக இருக்குது. பிள்ளைகள் இன்றைக்கு தாறுமாறாக போயிட்டாங்க. பிள்ளைகள் கஞ்சா குடிக்கிறதும் போதை வஸ்துகளை எடுக்கிறதும், பிள்ளைகள் ரொம்ப மோசமான கெட்ட பழக்க வழக்கங்கள், சமுதாயத்தில் பல சீர்கேடுகளை உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளாய் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ரொம்பவே கெட்டு போயிட்டாங்க. தாயையும் தகப்பனையும் கொலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, கொலையாளிகளாக இருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கலன்னா கொண்டுடுறாங்க. தாயா தகப்பனா அந்த பாசமே இல்லை. எவ்வளோ ஒரு கொடூரமான பிள்ளைகள், ஒரு சுபாவ அன்பில்லாத பிள்ளைகள், தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைகள். பிள்ளைகளால் இன்றைக்கு ஒரு தாயும் தகப்பனும் கலங்கி வேதனைப்படுறாங்க. ஆனால் தகப்பனுடைய ஜெபத்திலையும் தாயுடைய கண்ணீர் ஜெபத்திலையும் நல்ல பிள்ளைகள் நம்முடைய தேவன் கொடுத்த சுதந்திரம். நம்ம ஏசாயால வாஸ்தமே, உன்னோடு கூட உன் சந்தானமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பெற்றோரும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆகவே தகப்பன் கொர்நேலியவை போல எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாய் இருந்தால் பிள்ளைங்க ஆசீர்வாதம் தான். தாய் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் பிள்ளையின் ரட்சிப்பிற்காய், பிள்ளையின் மேன்மைக்காய், பிள்ளையின் ஆசீர்வாதத்திற்காய் இன்னைக்கு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது பிள்ளை ஆசீர்வாதமாய் இருக்கும். என்னோட கண்ணீர் தேவன் அதை பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே
அவர் பிதாவிடத்தில் போகணும். ஆனா பிதாவிடத்தில் போவதற்கு முன்பு அவரை தடை செய்தது ஒரு பெண்ணின் கண்ணீர். மரியாள் கண்ணீரோட ஆண்டவரை தேடுவார். உயிர்த்தெழுந்த இயேசு, ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு கேட்பாரு. தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா என்னுடைய ஆண்டவரை எங்கே வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்பதான் மரியாளே அப்படின்னு கர்த்தர் கூப்பிடுவார். அப்பதான் அவளுக்கு கண்களே திறக்கப்படுது, ஆவிக்குரிய கண்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறா. இயேசு என்று, ரபூனி என்று அவரை பிடிக்க போவார். அப்ப இயேசு சொல்லுவார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு போகவில்லை, ஏறி போகவில்லை, தொடாதே அப்படின்னு சொல்லுவார். பிதாவிடத்திற்கு தான் போகணும். ஆனா ஒரு பெண்ணுடைய கண்ணீர் பாருங்க, எவ்வளவு ஒரு அந்த கண்ணீருக்கு எவ்வளவு பவர். கண்ணீர் என்று சொல்லும்போது கர்த்தர் இறங்கி விடுகிறார். அழாதே, நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், நீ அழுதது போதும். கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், உன் வேண்டுதலை கேட்டிருக்கிறார். நீ அழுதது போதும், நீ அழாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவன். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றோர் பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தி, பாசமாக வளர்த்தி, அவங்களுக்கு பணத்தை கொட்டி செலவிட்டு அவங்கள படி 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 என்று சொல்லி உயர்கல்விக்கு நேராய் அனுப்பி பிள்ளைகள் நல்லா வருங்காலத்தில் ஒரு ஹை லெவலில் இருக்கணும் என்று ஆசைப்படுறாங்க. நல்லது தான். அதே நேரத்தில் பிள்ளை எப்படி இருக்கணும்? கொர்நேலியுடைய பிள்ளைகளைப் போல ஒரு தெய்வ பயத்திலும் தெய்வ பக்தியிலும் அந்த தகப்பனாரோடு கூட சேர்ந்து, தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து அவன் ஜெப ஜீவியத்தில் தரித்திருந்தான். பிள்ளைகளும் அப்படியே, மனைவியும் அப்படியே. அது எவ்வளோ ஒரு அருமையான குடும்பம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்குது? ஒரு தகப்பனாய் இருக்கிற நாம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய பிள்ளை எப்படி இருக்குது? ஒரு தாயாகிய நாம் இன்னைக்கு எப்படி பிள்ளைக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம்? நம்முடைய பிள்ளை எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளையை பார்த்து நமக்கு மன திருப்தியாக இருக்குதா? என் பிள்ளையை பார்த்து ரொம்ப மன திருப்தி, ஒரு தெய்வ பயம் பக்தி உள்ள பிள்ளையா, கர்த்தருக்கு சாட்சியான பிள்ளையா, அது ரட்சிப்பை பெற்று ஒரு நல்ல பிள்ளையா இருக்குது, தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்குது, எங்களுக்கும் பிரியமான பிள்ளையா, சமுதாயத்துக்கும் பிரியமான பிள்ளையா, சபைக்கும் பிரியமான பிள்ளையா இருக்கிறது என்று ஒரு மன திருப்தி பெற்றோருக்கு உண்டா? ஆராய்ந்து பார்ப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட நீ பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வேதத்தில் உள்ள தாசர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அப்பா, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒவ்வொருவரையும் கொடுத்து நாங்கள் தியானித்தோம். அப்பா, கொர்நேலியுவை குறித்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஆண்டவரே, ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தலைவன் ஆண்டவரே உமக்கு பயந்தவனாய் இருந்து ஜெப ஜீவியத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். அப்பா, வேதத்திலே இன்னும் அநேகம் பேரை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆகார் தன் பிள்ளைக்காக ஜெபம் செய்த பொழுது, அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவரே நீர் எவ்வளவாய் பிள்ளையை ஆசீர்வதித்தீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். யாக்கோபு ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் தனித்திருந்த பொழுது நீர் இஸ்ரவேலாக மாற்றினீரப்பா. ஆண்டவரே, அன்னாள் அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நாங்கள் பார்த்தோம். அப்பா, ஆண்டவரே, நாங்களும் கூட எங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே ஜெபத்திற்கு
முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டு ஆண்டவரே எங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் ஆண்டவரே உமக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ள எங்களுக்கு அந்த உணர்வை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவரே ஜெபத்திலே நாங்கள் வழி நடத்த அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு மாதிரியாய் இருக்க பெற்றோராகிய எங்களை நீர் ஆண்டவரே உணர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெப ஜீவியத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களாக ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் தரித்து எங்கள் பிள்ளைகளையும் ஆதாயப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.